ஒப்பீனியன். அப்போ ஃப்ரீ வில்லுங்கிறது வந்து முழுக்க முழுக்க உங்களோட இது அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க பிறந்து வந்தது, நீங்க கூட இருந்தவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கல்ச்சர், உங்க ரிலேஷன்ஷிப், நீங்க என்ன மாதிரியான புக்ஸ் படிக்கிறீங்க, என்ன மாதிரியான மூவிஸ் பாக்குறீங்க, எந்த டைம்ல எழுந்துப்பீங்க, செய்வீங்க, இது 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 எல்லாமே வந்து கம்பைண்டா தான் உங்க டெசிஷனை வந்து இம்பாக்ட் பண்ணும். இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, சப்கான்சியஸ் மைண்டுங்கிறதுக்கு வந்து ரெண்டு வாய்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நான் அந்த சாலட் எக்ஸாம்பிள்கே வரேன். உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தான் சொல்லுது சாலடும் சாப்பிடலாம், டயட்டுக்கு ஹெல்த்தியா இருக்கும், கேக்கும் சாப்பிடலாம், இது ஜங்க், பட் இது உனக்கு பிடிக்கும். இது எல்லாமே இந்த 2 தாட்ஸுமே வருது உங்களுக்கு. சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த 2 தாட்ஸ் மட்டும்தான் எனக்கு வருது, அப்ப இது மட்டும்தான் என் சப்கான்சியஸ் மைண்டா? கிடையாது. உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து சாலட் வரும், கேக் வரும், சாப்பிடாம இருக்கலாம்னு தோணும், ஆர்டர் பண்ணலாம்னு தோணும், இன்னைக்கு சாப்பிட வேணாம்னு தோணும், நாளைக்கு சாப்பிடலாம்னு தோணும், எழுந்து போய் கடையில வாங்கிட்டு வரலாம்னு தோணும், என் ஃப்ரெண்ட்ஸை வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடலாம்னு தோணும். இல்ல எனக்கு இது ரெண்டுமே வேணாம், நான் திடீர்னு வந்து கோக் குடிக்க போறேன் அப்படின்றதும் தோணும். இது வந்து மல்டிபிள் வாய்ஸஸ் வந்து இருக்கும். அதாவது உங்களை பிடிச்சி இழுக்கும். ஒவ்வொரு பக்கத்தையும் இப்படி போகலாம், அதை பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது மாதிரி ஓடிட்டே இருக்கும் அதை. ஆனா அவங்க கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும்னா, இந்த சுச்சுவேஷன், இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன், நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் இருக்கு, நான் வந்துட்டு எனக்கு பசிக்குது, இப்போ வந்து நான் வந்து கோக் குடிச்சேன்னா எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்போ குடிக்க நல்லா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு பசிக்கும், எனக்கு மீட்டிங் இருக்கு, அப்ப என்னால போக முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு சாலட் வந்து எடுப்பேன். ஒரு சாலட் எடுத்து சாப்பிட்டா எனக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கும். என்னோட மீட்டிங் முடிச்சுட்டு நான் வேற ஏதாவது அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் பண்ணிப்பேன். அப்படிங்கிறது வந்துட்டு தான் இதுதான் உங்க கான்சியஸ் மைண்ட். அதாவது அந்த இடம் பொருள் ஏவல் பார்த்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்துட்டு கான்சியஸ் மைண்ட். இப்போ இந்த சப்கான்சியஸ்லாம் இருக்கும்போது ஃப்ரீவில்ங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான், முழுக்க முழுக்க உங்களுடைய முடிவு தான். முழுக்க முழுக்க உங்களுடைய முடிவுனா உங்க கான்சியஸ் மைண்ட் பிளஸ் சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டுமே சேர்ந்துதான் உங்களை அந்த முடிவு எடுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. என்னதான் உங்க பிரெயின் வந்து மில்லி செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே இந்த டெசிஷன் தான் எடுக்க போறீங்கன்றத சொன்னாலும் அதுவும் நீங்க தான். அது வந்து வேற யாரோ வந்து கிடையாது. அதாவது என் மூளை தனியா சொல்லுது, நான் ஒண்ணு தனியா சொல்றேன். ப்ராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா மனசுன்னே ஒண்ணு கிடையாது. மனசுன்னு ஒண்ணு கிடையாது. சொல்லுவாங்க உன் ஹார்ட்டை ஃபாலோ பண்ணும், பேஷனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீ வந்து டெய்லி வேலைக்கு போய் சேலரி வாங்கினாதான் வீட்டை நடத்த முடியும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லும். நம்ம தான் நினைச்சுக்கிறோம் மனசு சொல்றத கேட்கணும், மூளை சொல்றத கேட்கக்கூடாது. கிடையவே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்க மூளை சொல்றதுதான். மனசுன்னு ஒண்ணு இல்லை, மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கு, அது ஒரு ஆர்கனா, என்ன அது, அது எங்க இருக்கு, உங்க உடம்புல எங்க இருக்கு? மனசுன்றது நம்ம இந்த படத்துல எல்லாம் காமிச்சு இந்த இந்த என்ன சொல்றது, லவ்வர்ஸ் எல்லாம் ஹார்ட் தான் கிஃப்டா கொடுக்கணும், டைரி மில்க் சில்க் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி மனசுனா இங்க நெஞ்சுதான் நம்ம மனசு, ஹார்ட் இருக்கிறது தான் மனசு கிடையாது. அந்த ஹார்ட் ஒன்றும் பண்றது கிடையாது. உங்களோட பிரெயின் மட்டும்தான். உங்க மனசும் உங்க பிரெயின் தான், உங்க தாட்ஸும் உங்க பிரெயின் தான், உங்க ஃபீலிங்ஸும் உங்க பிரெயின் தான், உங்க ஆக்ஷன்ஸும் உங்க பிரெயின் தான், நீங்க பண்றது எல்லாமே பிரெயின் தான். அப்போ அந்த டெசிஷன் உங்க பிரெயின் முன்னாடியே எடுத்தாலும் அதுவும் நீங்க தான். சில பேர் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் பிரெயின் வந்து அதுவா எடுக்கல, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸாலதான் அது எடுக்குது, ஸோ அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், ஃப்ரீ வில்லுங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன், என்னோட முழுமையான ஆக்ஷன்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க இல்ல, அதை நான் எப்படி ஒத்துக்கிறது? இது வந்து பிலாசபிக்கலி தியரட்டிக்கலி நிறைய தியரிஸ்ல வந்துட்டு இது மாதிரி ஃப்ரீ வில் இருக்கு. ஸோ எனக்கு அந்த படத்துல என்ன ஒரு தோணுச்சுன்னா, ஓகே அது ஒரு மேன்மேட் ஃபிக்ஷன் படம், ஒரு ஃபேண்டசி படம் தான், பட் அங்க ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுளே இருந்தாலும், ஒரு சுப்ரீம் பவர் இருந்தாலும், ஒரு டிவைன் பவர் இருந்தாலும், ஒரு குட்வில் இருந்தாலும், உன்னோட டெசிஷனுக்கு அகெயின்ஸ்டா யாராலையுமே எதுவும் பண்ண முடியாதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூவான விஷயம். அவங்க சொன்னதுனால நான் இதை பண்ணிட்டேன், இவங்க சொன்னதுனால நான் இதை பண்ணிட்டேன், இவங்க ஒப்பீனியன்னால இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் சுத்தமா வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மோசமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு
பெஸ்டான சினாரியோ அண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதுனா வந்துட்டு நீங்க அந்த டெசிஷனை ஏற்கனவே எடுத்துருங்க. உங்களுக்கு ஒப்பீனியன் வேணும்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான 2-3 பேர்கிட்ட கேளுங்க. அவங்க சொல்ற ஒப்பீனியனை எடுத்துக்கோங்க. அதுக்காக உங்க டெசிஷனை நீங்க மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். என்னதான் அவங்க உங்க இடத்துல இருந்து யோசிச்சாலும் உங்களை விட உங்களுக்கு பெஸ்டா யோசிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ த பெஸ்ட் வே டு ஸ்க்ரூ அப் அ டெசிஷன் இஸ் டு ஆஸ்க் ஒப்பீனியன் ஃப்ரம் சோ மெனி பீப்புள். ஜஸ்ட் லைக் ஓகே தியர் ஒப்பீனியன் மேட்டர்ஸ். அவங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணி தான் அந்த ஒப்பீனியன் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா ஜஸ்ட் கோ வித் 2 to 3 people who are so close to your heart, who knows you like everything. உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா அது எடுத்துக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்படி இல்லை நான் 10 பேர்கிட்ட போய் கேட்பேன். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த 12th முடிச்ச உடனே இந்த அப்பா அம்மா இருந்துட்டு, அதாவது சும்மா நீங்க வந்து ஒரு டீச்சர்கிட்ட போய் கேட்கறது வேற, உங்க ஃபேமிலிலேயே நல்லா படிச்சவங்க கிட்ட போய் கேட்கறது வேற, உங்க ஃப்ரெண்டு கிட்ட அவருக்கும் ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற போய் அவர்கிட்ட கேட்கறது வேற, டீ கடைக்காரங்கிட்ட கேட்கறது, பூ விற்கிறவங்க கிட்ட கேட்கறது, என்ன சொல்றது, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கேட்கறது, அப்படி ஒரு கிளைண்ட் வந்தா கேட்கறது, என்ன சொல்றது, ஆடு மேய்க்கிற மாட்ட கேட்கறது, இதெல்லாம் வந்து நான் நேரடியாவே பார்த்துருக்கேன். அதாவது எங்க வீட்லயும் இது மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னா, பட் நான் வந்துட்டு அவங்க ப்ரொஃபஷனை வச்சோ அவங்க இருக்கிற நிலைமைய வச்சோ நான் அவங்கள வந்து தப்பா சொல்றேன் அப்படிங்கிறது கிடையாது. இஃப் இட் ரியலி மேட்டர்ஸ் டு யூ, யூ நோ த பர்சன் ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு கிவ் யூ அ பெஸ்ட் அட்வைஸ் ஆர் ஒப்பீனியன், தென் இட்ஸ் ஓகே. இது வந்து தேவையில்லாத இன்புட் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அவன் சொல்றதை நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டீங்க. சும்மா கேட்போமே, சும்மா வாயிருக்கு, சும்மா கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது வந்துட்டு இட்ஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் யூ. இப்போ வந்து என்ன ஆயிரும்னா, நீங்க ஒரு விஷயம் செய்யலாம்னு எடுத்து வச்சிருப்பீங்க, இவங்க சொன்னதெல்லாம் வச்சு உங்களோட டெசிஷனே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை வந்துட்டு பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்கெல்லாம் வந்து ஃப்ரீவில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீவில் கிடையாது. ஸோ அதாவது நிறைய சூப்பர் ஹீரோஸ் பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கும் அப்படின்னா நம்ம கேட்டிருக்கோம். நமக்கு இந்த சூப்பர் பவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாத்தையும் இருக்க ஒரு சூப்பர் பவர் என்னன்னா வந்துட்டு ஃப்ரீவில் தான் நான் சொல்வேன். ஏன்னா உங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது, உங்களுக்கு தேவையான சாய்ஸை வந்து நீங்க எடுக்கிறது, உங்களுக்கு பெஸ்டான டெசிஷன்ஸை வந்து நீங்க சூஸ் பண்றது, இதுதான் வந்து ஃப்ரீவில். இது வந்து அனிமல்ஸ்க்கு இருக்குமானா இருக்காது. நம்மள மாதிரி 6th சென்ஸ் வந்து அனிமல்ஸ்க்கு இருக்குமானா இருக்காது. ஒரு டெசிஷன் எடுக்கும் போது எல்லா சென்சரி ஆர்கன்ஸோட இன்புட்டும் நம்ம எடுத்துதான் நம்ம அந்த விஷயத்த பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்புட் கிடைக்கும். அதுவும் ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, உங்க தாட்ஸ் தான் நீங்க என்ன விஷயம் பாக்குறீங்க, பேசுறீங்க, பழகுறீங்க, இது எல்லாமே உங்களோட டெசிஷன் மேக்கிங்லயும் உங்க வாழ்க்கையிலயும் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆக போற ஒரு விஷயம். ஸோ இத வந்து நீங்க வந்து இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி கரெக்டா வச்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா, இதுல இருந்து வர்ற புது இன்புட்ஸ் வந்து உங்க சப்கான்ஷியஸ் எடுத்துக்கும். ஸோ அதை ட்ரைன் பண்ணிக்கும். மறுபடியும் ஒரு ப்ரெடிக்ஷன் வரும்போது அது கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணும். உங்களால பெஸ்டான டெசிஷன்ஸை வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்களா? இது தமிழ்ல வந்து ஒரு பழைய படம்னா எனக்கு எந்த இயர்ல ஆக்சுவலி எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. மாயோன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன அதோட கோர் என்னன்னா, ஒரு பர்சனே வந்து அவங்க தாட்ஸ் தான். ஸோ ஒருத்தங்க இறக்கும் போது அவங்களோட மூளையோ அவங்க மூளையில இருக்க தாட்ஸை வந்துட்டு நம்மளால எடுக்க முடிச்சு அது இன்னொரு பர்சனுக்கு நம்ம கொடுக்க முடிஞ்சா அவங்க தான் அந்த பர்சன். இப்போ அந்த தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட நினைவுகள், நம்ம பழக்க வழக்கங்கள், நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல, அந்த பர்சனாலிட்டியே அந்த பிரெயின்ல தான் இருக்கும். ஸோ அந்த பிரெயின்ல இருக்க அந்த பர்சனாலிட்டி அந்த தாட்ஸை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தான் அந்த பர்சன். அதாவது இறப்பே இல்லை, அதாவது எனக்கு முடிவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட கோர். ஸோ இதுதான் இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க தாட்ஸ் இன்னொருத்தவங்களுக்குள்ள இருக்கு, இன்னொருத்தவங்க மூளையில அவங்க பர்சனாலிட்டி இருக்குன்னா அவங்க தான் அந்த பர்சன். அவங்க பாடி மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே போதே தவிர அந்த பர்சன் வந்து இப்போ நிஜத்துல உயிரோட இருக்காங்கன்றது தான் அதோட கான்செப்டே.
அந்த படம் வந்து செம்மையா இருக்கும். அதாவது இந்த ட்ரெண்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப முன்னாடியே வந்து, அதாவது அந்த படம் வந்து அந்த வந்த டைமுக்கு வந்து அதுக்கு அவ்வளோவான வரவேற்பு கிடைக்கல. திஸ் ஃபிலிம் இஸ் அஹெட் ஆஃப் இஸ் டைம்னு சொல்லுவாங்களே, அந்த படம் வந்து அந்த மாதிரி தான் ஒரு படம். செமையா யோசிச்சிருப்பாங்க. டைம் இருந்தா பாருங்க. ஆனா அது எந்த ஓடிடில இருக்குன்னுலாம் அப்படின்லாம் தெரியல. பட் அந்த படம் வந்துட்டு இருக்கு. சூப்பரா இருக்கும் அந்த படம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரீ வில் வந்துட்டு எல்லா மனுஷங்கிட்டயும் இருக்க ஒரு சூப்பர் பவர் மாதிரி. நீங்க நிறைய சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து ஒவ்வொரு சூப்பர் பவர் இருக்க மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லா மனுஷங்ககிட்டயும் இருக்கிறது வந்துட்டு அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறது தான். அதாவது என்னோட ஆக்ஷன்ஸ்க்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். என்ன மாத்தணும்னா என்னாலதான் முடியும். என்ன ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண வைக்கணும்னா அது என்னாலதான் முடியும். நான் சொன்ன அந்த சாலட் கேக்கோட அந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? கேக் சாப்பிடாம நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க அப்படின்ற அந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? அதுவுமே உங்க ஆக்ஷன்ஸ வச்சுதான். அந்த ஆக்ஷன்ஸ்ல வர்ற அந்த இன்புட்டை வச்சுதான் அந்த சப்கான்ஷியஸ் வந்துட்டு, ஓகே இவன் கேக்கு 2-3 நாளைக்கு தான் சாப்பிடாம இருப்பான், இது மேல அவனால சாப்பிடாம இருக்க முடியாதுங்கிற அந்த பேட்டர்னை வந்து அது ரெகக்னைஸ் பண்ணியிருக்கும். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இந்த கேக் அண்ட் சாலட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்துல இருந்து தள்ளி இருக்கணும், இதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டைமை இன்க்ரீஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க பிரெயின் வந்துட்டு ஓகே இது இல்லாம நான் ஃபைனா இருந்துப்பேன், ஐ கேன் டூ பெட்டர் வித்தவுட் தட் அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்றேன்னா, ஒரு பர்சனோட நீங்க ரொம்ப அட்டாச் ஆயிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு விலக ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும், டெய்லி அழுவீங்க, ரொம்ப சேடா இருப்பீங்க, இதெல்லாம் இருக்கும். பட் அந்த பர்சனை விட்டு 3 days ஆகுது, அவங்ககிட்ட பேசுறதுல, பார்க்கறதுல, பழகிறதுல. இந்த 3 days வந்து 3 months ஆகுது, அந்த 3 months வந்து 3 years ஆகுது, அந்த 3 years வந்துட்டு 10 years ஆகுது. அப்போ நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் இல்லாம உங்களால சர்வை பண்ணியிருக்க முடியும், உங்களால இருக்க முடியும். ஏன்னா கான்ஷியஸா அந்த டெசிஷனை நீங்க எடுத்து கான்ஷியஸா ஆக்ஷன் போட்டு கன்சிஸ்டண்டா நீங்க இருக்கும்போது வந்துட்டு உங்க பிரெயின் என்ன, உங்க சப்கான்ஷியஸோ பிரெயினோ என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓகே இந்த விஷயம் இல்லைன்னா நான் வாழவே முடியாது, இருக்கவே முடியாதுன்னு நினைச்சேன், பட் ஐ கேன் சர்வைவ்ல கொஞ்சம் பெட்டரா என்னால பண்ண முடியுது இல்லை அப்படின்ற அந்த இன்புட்டை அதை எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஓகே 3 நாள் இருந்துட்டோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 1 மாசம் இருந்துட்டோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத வந்துட்டு, ஆக்சுவலி இது ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, நான் முடிஞ்சா இந்த இந்த பாட்காஸ்ட் லிங்க்ல கூட ஷேர் பண்றேன். அதாவது எந்த விஷயம் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்க ட்ரை பண்ணும் போது அந்த விஷயம் இல்லாம இருக்க நம்மளால முடியும். டைம் தான் அங்க முக்கியமான விஷயமே. எத்தனை தடவை கான்சியஸா அதை எடுக்காம தள்ளி போட்டு அந்த விஷயத்துல இருந்து நம்ம விலகிட்டே இருக்கோமோ, கடைசியா ஒரு நாள் அந்த விஷயம் வந்து ஒரு பொருட்டாவே நமக்கு இருக்காது. இதெல்லாம் அடிக்டா நம்ம இருந்திருக்கோமே, இவன் பின்னாடிலாம் நம்ம இப்படி சுத்திருக்கோமே, என்ன சொல்றது, என்ன சொல்றது, சாக்லேட் சாப்பிட்டே ஆகணும்னு அப்படி பைத்தியமா இருந்திருக்கோமே, இந்த வேலை இல்லைன்னா வாழ்க்கையே இருந்திருக்கோமே, இந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னா லைஃபே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிருக்கோமே அப்படின்றதெல்லாம் நீங்க ஒரு நாள் வந்து உட்காந்து யோசிப்பீங்க. ஸோ ஃப்ரீவில் இருக்கு. ஃப்ரீவில்க்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா எல்லாரும் தான், எல்லா ஃபேக்டர்ஸும் தான். நீங்க தான், உங்க கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லாமே தான். நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ், நீங்க நினைக்கிற தாட்ஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களோட டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீவில் இருக்கு. நம்ம நினைச்சா அந்த விஷயத்த மாற்ற முடியும், நம்மளால எஃபர்ட் போட முடியும், நம்மளால அந்த விஷயத்த பண்ண முடியும். கண்டிப்பா பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த கேளுங்க, பழகுங்க, பாருங்க, கூட இருக்கவங்கள நல்ல வைப்ரேஷனோட வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறத உங்களால பண்ண முடியும். யூ ஹாவ் ஆல் தி strength within you to do that work. So be wise in training your conscious mind, also your subconscious mind, but you're not doing it consciously, but it always gonna do it in the background. So
ஃப்ரீ வில்ல என்ஜாய் பண்ணுங்க.